வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யுவர் விஜய் ஆதிஷர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் யூஏஇ மேட்ச் நேற்று நடந்தது, அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாகவே ஒரு விஷயமா வந்து டீட்டெயிலாகவே வந்து பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். இந்த இந்தியா வர்சஸ் யூஏஇ மேட்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா மாதிரியான டீம் வந்து இந்த கேமில் வந்து வின் பண்ண போகிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் ஒரு நெட் ரன் ரேட் வந்து 10 வரையும் வரப்போகுது அப்படின்றது யாருமே வந்து பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு இதில் வந்து இவங்க ஒரு விக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த டீம் தாண்டி அந்த ஒரு ஃபுல் சரௌண்டிங்குமே வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆரா வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, நம்ம தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் ஆயிருக்கும். பட் அதுக்கு ஸ்டேட் ஆப்போசிட்டா நீங்க யூஏஇ பார்த்தீங்க அப்படின்னா, எங்க 60 ரன்ல வந்து ஒரு டீம் தோத்து போனா, அதுவும் T20ல எப்படி மனசெல்லாம் வலிக்கும்னு பாருங்க. அந்த மாதிரி யூஏஇ வந்து பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என்ன பொறுத்தவரை இந்த இந்தியா வர்சஸ் யூஏஇ மேட்சை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு அன்ஃபேர் மேட்ச் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா ஈக்குவல் காம்படிட்டர்ஸ் வந்து கிடையாது ரெண்டு டீமுமே. ஏன்னா நீங்க இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் டீம் அப்படின்றத வந்து சொல்லுவேன். இப்போ வேர்ல்ட் கிரிக்கெட்லேயே இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேர் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து நீங்க யூஏஇயோட ஆட வைக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பெரிய பாக்ஸர், ஒரு இன்டர்நேஷனல் பாக்ஸர் வந்து ஒரு பிகினர் பாக்ஸரோட வந்து ஃபைட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஏஷியா கப் அப்படின்னும் போது ஒரு பிசினஸ்க்காக புதுசா டீம் கொண்டு வரணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் இது பிசினஸ் வைஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியல. பட் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே விருப்பப்பட்டு பார்க்கறது வந்து ஒரு 20 ஓவர் மேட்ச். பட் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் பர்டிகுலர் ஓவர்லேயே வந்து முடியுது, 10 ஓவருக்குள்ள முடியுது அப்படின்னும் போது அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை இல்லையா? மேட்சை தாண்டி நீங்கள் அந்த ஸ்டேடியம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஒரு ஈக்காக கூட கிடையாது, அங்கங்கே ஒரு 4 பேர் அப்படி இப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அது பார்க்கறதுக்கே சரியா இல்லை. ஸோ இந்த மாதிரியான மேட்ச் எல்லாமே வந்து லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய் வேற ஏதாச்சும் டீம்ஸ் உள்ள கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். இந்தியாவோட பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பிளேயிங் 11 வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பிளேயிங் 11 வேற, ப்ரெடிக்ட் பண்ண ஒரு பிளேயிங் 11 வேற. நேற்று வந்திருக்க பிளேயிங் 11 டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன்னா ஹர்திக் பாண்டியா இல்லை சிவம் டுபே, இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆட முடியும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து சிமிலர் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் வருவாங்கன்னு நினைச்சோம். அண்ட் அதே மாதிரி சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஸ்லாட் இருக்காது. ஒன்று வந்து ஜிதேஷ் சர்மா உள்ள கொண்டு வரதா வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா சஞ்சு சாம்சனை நம்பர் 3 ஆட வச்சு மேபி திலக் வர்மாவோ இல்லை கில்லையோ எடுக்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். பார்த்தா நேற்று சஞ்சு சாம்சனும் இருக்காரு, சிவம் டூபேயும் இருக்காரு. அண்ட் அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நேற்று பிளேயிங் லெவலில் நம்பர் 8 வரையுமே வந்து பேட்டிங் இருக்கு. பட் ஸ்டில் என்னை பொறுத்தவரையும் வந்து இந்த ஒரு சில சேஞ்சஸ் வந்து இந்த ஒரு மேட்ச்க்காக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளேயிங் 11 வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. பட் இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தா சஞ்சு சாம்சன் வந்து நம்பர் 5ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா இந்த ஏஷியா கப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் வந்து கேரளா கிரிக்கெட் லீக் வந்து ஆடினாரு, கொச்சி ப்ளூ டைகர்ஸ்க்கு வந்து ஆடினாரு. அதில் சஞ்சு சாம்சன் வந்து மிடில் ஆர்டரில் தான் பேட்டிங் பண்ணாரு. பட் சூப்பராக வந்து பண்ணிட்டு போனார். ஆனால் அந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து நீங்கள் ஏஷியா கப்போட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. பட் இது முன்னாடியே வந்து இந்தியன் டீம் வந்து நீ வந்து உன்னை மிடில் ஆர்டரில் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோ, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, உன்னை நாங்கள் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வர போகிறோம், அதான் பிளான் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை சஞ்சு சாம்சன் வந்து இப்படி ஆட போகிற அவங்க அதை பார்த்துட்டு மேபி நம்ம வந்து ஒரு ஜிதேஷ் சர்மாவை தாண்டி சஞ்சு சாம்சன் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சாங்களான்னு தெரியல. பட் சஞ்சு சாம்சன் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த சஞ்சு சாம்சன் வந்து உள்ளே வர்றது வந்து எங்கே வந்து ஒரு பிரச்சனையாக மாறிடக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சஞ்சு சாம்சன் வந்து நம்பர் 5ல வந்து ஆட வைக்கிறீங்க. ஓகே, ஃபைன். இது வந்து பாசிட்டிவ் அமைஞ்சு சஞ்சு சாம்சன் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலுமே ஹாப்பி. அப்படி இல்லை இந்தியன் டீம் வந்து சஞ்சு சாம்சனை பேக் பண்ணியிருக்காங்க, அதில் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனால ஹாப்பி தான். எப்படி இருந்தாலும் நீங்கள் சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க, அது வரையும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே மாதிரி வந்து நீங்கள் சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மேட்சஸ் வந்து அமையலை, இந்த டோர்னமெண்ட் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை அப்படின்னு ஒரேடியாக அவரை தூக்கி அப்படியே அந்த ஸ்குவாட்லேருந்து அப்படியே பின்னாடி போட்டு நீங்கள் மற்ற பிளேயர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தால் அது நல்லா இருக்காது. சஞ்சு சாம்சனை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின் போது அது ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்மளுமே நினைக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்தியன் டீம் என்ன பண்ண போகிறாங்க, சஞ்சு சாம்சன் என்ன பண்ண போகிறாரு இந்த டோர்னமெண்ட்லன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹர்திக் பாண்டியா நம்பர் 7 அப்படின்றதெல்லாம் தாண்டி ஹர்திக் பாண்டியா வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நேற்று மேட்ச் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அந்த அவரை பவுலிங்கில் வந்து யூஸ் பண்ணலை. அண்ட் பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா நம்பர் 7ல கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாட்களாகவே ஹர்திக் பாண்டியா வந்து சரியாக வந்து அந்த இந்தியன் டீம் சைடில் வந்து யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேப்டனாக இருந்த ஒரு பிளேயரை வந்து பவுலிங்கில் வந்து கொஞ்சம் லைட்டாக மாற்றினாங்க, அப்படியே கொண்டு வந்தால் அந்த பொசிஷனை லைட்டாக வந்து மாற்றினாங்க. நம்பர் 3 ஆடிக்கிட்டு இருந்த ஒரு பர்சனை வந்து மிடில் ஆர்டருக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஃபினிஷராகவே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் அப்பயே சொல்லலாம், ஏப்பா சிவம் டூபே அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஷிஃப்ட் பண்ணால் ஹர்திக் பாண்டியா 6 வந்து ஆட முடியாது அப்படின்னா
6க்கும் 7க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்க போகிறது இல்லை. ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஆப்போசிட் டீம் வந்து நடுவில் வந்து ஸ்பின்னர்ஸ் இறக்கி விட்டாங்க அப்படின்னா சிவம் டூபே தான் அப்பயும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா எப்படி இருந்தாலும் 7க்கு வந்து போயிடுவார். ஸோ ஹர்திக் பாண்டியோட ரோல் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லையோ இந்தியன் டீமில் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் நேற்று மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே ஃபைன் விட்டுருங்களேன், ஏன்னா இது ஒரு சின்ன டீம், இந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சில இந்த மேஜிக்கெல்லாம் காமிச்சு நம்ம இந்தியன் டீம் கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இதே மாதிரி மற்ற மேட்சஸில் ஆகக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், ஹர்திக் பாண்டியா வந்து நீங்கள் அவ்வளோ லேஸில் வந்து இந்த மாதிரிலாம் விட்டுறக்கூடாது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா மாதிரியான பிளேயர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அவரை வந்து அவரோட ரோல் வந்து அப்படியே தள்ளி தூக்கியும் போட முடியாது. ரெண்டாவது நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து அவரை பிளேஸும் பண்ணிட முடியாது. ஹர்திக் பாண்டியாவோட நீட் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு வந்து இருக்கும். வேர்ல்ட் கப்புக்கு அவர் என்ன பண்ணாருன்றதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் இங்கேன்னு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த மேட்ச் எங்கேயா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹர்திக் பாண்டியானால மட்டும்தான் அந்த ஒரு மிடில் ஆர்டர்லையோ சரி ஃபினிஷர்லையுமே சரி ஓரளவுக்கு அதை பார்த்து கொண்டு போக முடியும். பட் ஹர்திக் பாண்டியா வந்து நீங்கள் என்னடா நமக்கு ஒரு ப்ராப்பர் ரோலே வந்து டீம்ல கொடுக்கலையன்றத ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. அதுதான் ஒரே விஷயம். மற்றபடி ஹர்திக் பாண்டியா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு அந்த ரோல் கிளாரிட்டி வந்து எப்படி எடுத்துட்டு போறாங்க இந்தியன் டீம் தெரியல. இது அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மேட்ச் ஆப்கானிஸ்தான் மேட்சஸ்லாம் வந்து நடக்கும்போது தான் வந்து தெரியும் என்ன பண்ண போறாங்க இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. சிவம் டுபே வந்து சிஎஸ்கே MS தோனி வந்து யூஸ் பண்ணதை தாண்டி இந்தியன் டீம் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க சிஎஸ்கே வந்து அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா வந்து பார்க்கல, எப்பயுமே ஒரு பியூர் பேட்டரா, அதுவும் மிடில் ஆர்டர்ல வந்து அந்த 6 அடிக்கிறதுக்கு மட்டும் தான் ஒரு 6 ஹிட்டிங் மிஷினாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இந்தியன் டீம் அப்படின்னு பாருங்களேன், அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டராக வந்து கொண்டு வராங்க. நேற்று ஹர்திக் பாண்டியா இருந்தார் அந்த மேட்ச். ஹர்திக் பாண்டியா ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார், அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர். ஹர்திக் பாண்டியாக்கே நாங்கள் வந்து கொடுத்து மேட்சை டக்குன்னு முடிக்கிறோம் அப்படின்றத தாண்டி நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல நான் வந்து உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன், நீ இப்போ ஒரு 2 ஓவர் போடு அப்படின்னு பாலை கையில் கொடுத்து சிவம் டுபேக்கு வந்து அமிச்சாங்க. சிவம் டுபே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், 3 விக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ சிவம் டுபே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியன் டீமில் அதுவும் சூரியகுமார் யாதவ் பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணுறாரு. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஆனாலும் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேட்சஸ் எல்லாமே ப்ராப்பராக தானே போகுது. ஹர்திக் பாண்டியா வந்து ப்ராப்பராக வந்து வேல்யூ பண்ணி கொண்டு வாங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரையலே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா மாதிரியான டீம்ஸ் வந்து வருது. அப்போ நீங்கள் வந்து கொலாப்ஸ் ஆகிடுவீங்க. ஆனாலும் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பேசரும் தேவை. நேற்று மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா பும்ரா வந்து கொஞ்சம் ஏர்லியான கூட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்டே வந்து அவர் 3 ஓவர் வந்து போட வச்சிட்டாங்க. எப்படா இதை வந்து இந்தியன் டீம் வந்து பண்ணாங்க? ஏன்னா அடுத்தடுத்த மேட்சஸ்ல வந்து நம்ம பும்ரா வந்து இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா காலிடா கடைசியா வந்து அந்த டெத் ஓவர்ஸ்லாம் யார் வந்து இழுத்து பிடிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவலைப்படாதீங்க, இது ஒரு சின்ன டீம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன டீம் அப்படின்றதுனால இந்த டீமோட கொஞ்சம் லைட்டாக விளையாட்டு காமிச்சு கொஞ்சம் விளையாடி இருக்காங்க. மற்றபடி நீங்கள் அடுத்தடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் வந்து தேவை அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் என்னதான் ஜஸ்பிரிட் பும்ரா அப்படின்னு ஒரு பேசரை பக்காவாக நம்பி எடுத்துகிட்டு போனாலும் இவருக்கு பேக்கப்பாக இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹர்திக் பாண்டியா, சிவம் டுபேலாம் இருந்தாலுமே இன்னொரு பேசர் வந்து தேவை. இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியன் டீம் ஒரு ஸ்பின்னர் வந்து அடுத்த மேட்ச் வந்து டிராப் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே நீங்கள் டிராப் பண்ணாலும் பயங்கரமாக மாட்டிப்பீங்க. ஏன்னா நேற்று மேட்ச்சில் குல்தீப் யாதவ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை வந்து நீங்கள் அடுத்த மேட்ச்சில் எப்படி டிராப் பண்ண போறீங்க அப்படின்னு தெரியல. ரெண்டாவது உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி நீங்கள் டிராப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வருண் சக்கரவர்த்தி தான் டீமோட ஒரு பெஸ்ட் ஸ்பின்னராக இருக்காரு, நல்ல ஒரு பவுலராகவும் வந்திருக்காரு. அவரும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து டிராப் பண்ண முடியாது. இதே வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா அக்சர் பட்டேல் வருவார். அக்சர் பட்டேல் ஆல்ரவுண்டர். ஸோ நீங்கள் யாரை வந்து டிராப் பண்ண போறீங்க அப்படின்றது தெரியல. அது வந்து கொஞ்சம் லைட்டாகவே வந்து ஒரு மிஸ்டேக்காக தான் வந்திருக்கு. ஆனால் அடுத்த மேட்ச்சுக்கு கண்டிப்பாக நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் தேவை. ஹர்ஷ்தீப் சிங் தான் வருவார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. ஹர்ஷித் ராணா வந்து மேபி அந்த இன்ஜுரி அந்த மாதிரி டைமில் உள்ளே எடுத்துகிட்டு வந்துருவாங்க. நேற்று டாஸ் வந்து இந்தியன் டீம் தான் வந்து வின் பண்ணாங்க. வின் பண்ணிட்டு நாங்கள் வந்து பவுலிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பவுலிங்குமே பண்ணாங்க. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்தியன் டீம் எப்பயுமே இந்த மாதிரியான டீமுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வச்சிருப்பாங்க. நேற்று வந்து பேட்டிங் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. இதை பீடாக் வந்து சூப்பராக வந்து சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளேயிங் லெவனை புதுசாக வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயிங் லெவனை வந்து கொண்டு வரீங்க. இந்த பிளேயிங் லெவன் வந்து ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலை அப்படின்றத அந்த ஒரு 10 ஓவர்லேருந்து 20 ஓவர் நீங்கள் கம்பல்சரி ஆடினா தான் உங்களுக்கு வந்து அந்த மேட்ச் எப்படி போகுது, பிளேயர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். உங்களுக்கு சஞ்சு சாம்சனுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 5 இறக்கி விட்டுருக்கீங்க. ஹர்திக் பாண்டியாவை தூக்கி கடைசியாக வந்து போட்டீங்க. ஸோ எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா எல்லா பேட்டர்ஸும் எப்படி ஆடுறாங்க அப்படின்றது முதல்ல தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷனை வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டு நீங்கள் 2 ஆல்ரவுண்டர்ஸோட போறீங்க பேஸ் யூனிட்ல அப்படின்னும் போது அங்கேயுமே உங்களுக்கு டீம் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருந்துருக்கலாம். அது வந்து இன்னுமே கொஞ்சம் நல்ல ஒரு
சான்ஸாக வந்து இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான டீமோட தான் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஈஸியாக பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அடுத்தடுத்து வர டீம் வந்து இன்னுமே கொஞ்சம் லைட்டாக டஃபராக இருக்கும். அடுத்து பாகிஸ்தான் டீமோட வேறு ஆட போகிறாங்க. ஸோ என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து அடுத்தடுத்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்தை வந்து நேற்று இந்தியன் டீம் ட்ரை பண்ணியிருக்கலாம் அவரும் சொன்னார். எனக்குமே அது லாஜிக்காக பட்டிருந்து. நேற்று மேட்ச்சில் வந்து இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே சூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. பட் எண்ட் ஆஃப் தி டே இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த மேட்சஸ் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க இந்தியன் டீம் அண்ட் டேபிள் டாப்பில் இருந்து எப்படி சஸ்டெயின் பண்ண போகிறாங்க, ஆப்கானிஸ்தான் எப்படி டஃப் கொடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.